படித்ததில் பிடித்த சில வரிகள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வரிகள் பாருங்க. நீ மகிழ்ச்சியாய் இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீ மகிழ்ச்சியாய் இருக்கும்போது உன்னை பார்த்து புன்னகை செய்கிறது. நீ பிறரை மகிழ்விக்கும் போது வாழ்க்கை உன்னை வணங்குகிறது. சூப்பராக இருக்குல்ல? இது நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. முதல்ல வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது சிரித்ததுன்னு இருக்குது. அதே இது நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது புன்னகை செய்ததுன்னு இருக்குது. மேலே சிரித்ததுக்கும் புன்னகை செய்ததுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கும்போது எது வாழ்க்கை? வாழ்க்கைனா என்ன? மக்கள் தான், நம்ம கூட இருக்கிறவங்க தான், நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் என்னது வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிறது மக்கள், மிருகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம். அப்போது இந்த இடத்துல வாழ்க்கை சிரிக்கிறது அப்படின்னா மக்கள் சிரிக்கிறாங்க. நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது என்ன பண்ணுறாங்க? உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அதே இது நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது புன்னகை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன? புன்னகைக்கும் சிரிப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. சிரிக்கிறதுனா ஏளனமாக சிரிக்கிறது. இங்கே பார் என்ன கஷ்டப்படுறான் பார் அப்படின்னு, என்ன இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமாக சிரிக்கிறது. இதே இது புன்னகைக்கிறாங்க அப்படின்னு என்னது? அப்படியே மகிழ்ச்சியாக, ஆஹா பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறது. இது புன்னகை. அதே இது நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது, அடுத்தவரை மகிழ்விக்கும் போது வாழ்க்கை உன்னை வணங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எழுதினவர் சூப்பராக எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது வணங்குகிறது அப்படின்னா வாழ்க்கை வணங்குமா? வாழ்க்கைனா என்னது? மக்கள் உன்னை பார்த்து வணங்குறாங்க. நீ அடுத்தவருக்கு உதவி செய்கிறத பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ உதவி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. அதுதான் வாழ்க்கை. மக்கள் எவ்வளோ வேறுபடுறாங்க பாருங்கள். மனிதருக்கு மனிதர் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா கூட, இப்போ ரீசண்டாக நம்மளோட விஜயகாந்த் ஐயா இறந்ததே நான் சொல்கிறேன். அவர் வாழும்போது அவரை பார்த்து சிரித்தாங்க. அவர் கஷ்டப்படும் போது அவரை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் அதே இது அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது புன்னகைச்சாங்க. இது ரெண்டு விதமாக சொல்லலாம். அவள் ஆரம்பத்தில் நல்லா இருந்தார், நல்லா நடித்தார், நல்லா இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? புன்னகைச்சாங்க. சூப்பராக இருக்கிறார்ப்பா, சூப்பராக நடிக்கிறார்ப்பா அப்படின்னு புன்னகை பண்ணாங்க. அதே இது அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவரோட வாய்ஸ்லாம் மாறும்போது அவரை பார்த்து சிரித்தாங்க. என்ன குடியார மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர் இறந்த பிறகு பாருங்கள், அவரை வணங்குனாங்க. எதனால்? அவர் செஞ்ச உதவி அவர் இறந்ததுக்கு பிறகு தான் வெளிவந்தது. அதை எல்லா மக்களும் நியூஸில், மீடியாக்களில், மொபைலில் எல்லாம் கேட்ட பிறகு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இறப்புக்கு வந்தவங்களே அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவர் கூட சேர்ந்து நடித்தவங்க எல்லாருமே, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவரை பற்றி சொன்ன பிறகு தான் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சது, அவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சது. அவர் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரா இப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் மக்கள் அவரை என்ன பண்ணாங்க? வணங்குனாங்க. இந்த இதில் நம்ம அந்த விஜயகாந்த் ஐயாவே அவ்வளோ எடுத்துக்காட்டும் இந்த வரிகளில் இருக்கிறார். அருமையான வரிகளாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். இந்த ஒரே ஒரு வாட்டி அந்த வரிகளை படித்து காட்டுறேன். வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரித்தது. நீ மகிழ்ச்சியாய் இருந்தபோது உன்னை பார்த்து புன்னகை செய்தது. அதே வாழ்க்கை நீ பிறரை மகிழ்விக்கும் போது உன்னை வணங்கியது. மகிழ்விக்கிறதுனா என்ன? அடுத்தவனை வயிறை நிரப்புறது, அவனை சிரிக்க வைக்கிறது.
ஒருத்தனோட வயிறு நிறைஞ்சிட்டாலே அவனை நம்ம மகிழ்விச்சதுக்கு அர்த்தம். இதை தான் விஜயகாந்த் ஐயாவும் பண்ணார். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.